உங்களை மீண்டும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ்க்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற பேட்டர்ன் ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இது எல்லாத்தையுமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். ஆனா இது ரொம்ப டீப்பா உங்களுக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஒன்று. ஸோ இந்த பேட்டர்ன் யாருக்கானது அப்படின்னாக்க, இந்த பேட்டர்ன் உள்ளவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த விட்டு எட்ட நகர்ந்துருவாங்க. அந்த ஒரு இடத்துல அமைதி இருக்கணும், நம்மளால அமைதி கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அவங்க பேசுற பேச்சுக்கு எதிர்த்து பேசிட்டாலோ இல்ல மறுப்பு தெரிவிச்சாலோ அங்க அவங்களுக்கு பதட்டம் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ள சரி இல்லை அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு வெளியில சொல்றவங்களா இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க தனியால் இல்லை. இந்த பயத்தை எப்படி போக்கலாம் அப்படின்றத இந்த எபிசோட்ல நாம பார்க்கலாம். இந்த பயம் எப்படி உருவாகுது, அது நம்மளை எப்படி பாதிக்குது, அதுல எது நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத இந்த எபிசோட் எண்டு வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் பார்ட் எப்பவும் சொல்றதுதான், இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் எப்படி உருவாகுது. இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்ம பிறக்கும் போதே உருவானது கிடையாது. பட் ஆனா இது நமக்கு கத்து கொடுக்கப்பட்டது. அதுவும் குறிப்பா எங்க இருந்து? டாக்ஸிக் என்வரான்மெண்ட். என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா அப்படின்னாக்கா, அந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் உள்ள டைனாமிக்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலி அது. ஸோ அந்த என்வரான்மெண்ட்ல நாம சேஃபா ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். அதனால எங்கேயுமே கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது அப்படின்னு நம்மளை நாமே சுருக்கிப்போம், ஒதுங்கி போவோம், அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். ஸோ இது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னாக்க, கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது இன்டென்ஸ், அன்பிரடிக்டபிளா இருக்கும். அதாவது இந்த கான்ஃப்ளிக்ட் எப்ப வரும்னே தெரியாது. அடுத்தவங்களை காயப்படுத்துறதாகட்டும், புரிஞ்சுக்காம போறதாகட்டும், பார்க்காம போறதாகட்டும். ஸோ இது மாதிரியான இருக்கிறது எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு இதுவே நமக்கு தெரியாது. என்ன ஆகும், திடீர்னு கத்துவாங்க நமக்கு முன்னாடி, நமக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எமோஷனலா நம்ம கிட்ட இருந்து வித்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளை எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நாம அனுபவிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க, அந்த இடத்துல ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் வருதா, ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குதா, அப்பனா அது டேஞ்சர். நீ பேச போனதை யாரும் கேட்கலையா, அப்பனா அது டேஞ்சர். நீ ஒருத்தர் இருக்கிறதே யாரும் பார்க்கலையா, அப்பனா அது டேஞ்சர். அப்படின்ற ஒரு பழக்கத்தை நமக்குள்ள, அப்படின்ற ஒரு காரணத்தினால இது நமக்குள்ள உருவாக்கப்பட்டு இருக்கும். ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது அன்பிரடிக்டபிளா ஒரு டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல இருந்திருக்கும். அதனால இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் நமக்குள்ள உருவாகி இருக்கும். முதல் காரணம். ரெண்டாவது காரணம், நம்ம பேச ஆரம்பிச்சாலே நம்மளை தண்டிக்க தான் பார்ப்பாங்க. அவங்க ஏதோ அங்க பேசிட்டு இருக்காங்க, நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு தோணுது, நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க நம்ம ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு நம்மளை போட்டு குத்துறது, நம்மளை பிளேம் பண்றது, நம்ம சொல்ல வந்ததை திரிச்சுக்கிறது, நம்ம ஏன் நீ பேசன அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்கறது. ஸோ இந்த இடங்கள்ல நாம எப்பயாச்சும் நம்மளை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ற இடங்கள்ல நாம சில விஷயங்கள்ல அனுபவிச்சிருப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, வாய மூடு, உனக்கு இங்க என்ன வேலை, உன்னை யார் இங்க பேச சொன்னது, கண்டினியூஸா கேட்டிருப்போம் நாம. அப்படி இல்லைன்னா நம்ம பேசுனதுக்கு நம்மளை கிண்டல் பண்ணிருப்பாங்க, இல்ல நம்ம பேசுனது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நிராகரிச்சிருப்பாங்க, நம்ம பேசுனதையே நம்மள குத்தமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம என்ன நாம கத்திருப்போம், நாம பேசுறத விட அமைதியா இருக்கிறது நமக்கு சேஃப் அப்படின்னு கத்திருப்போம். ஸோ இதனாலையும் இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நமக்குள்ள உருவாக ஒரு காரணம். மூணாவது காரணம், ஒரு இடத்துல அமைதி நிலைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம பொறுப்பு எடுத்துக்கிறது, இல்ல நம்மளை பொறுப்பு ஆக்குறது.
உண்மையிலே நாம பொறுப்பு வேணும்னாலாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா நம்மளதான் பொறுப்பு ஆக்கியிருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்க, நம்ம எப்ப பாரு சில ரோல்ஸ் கையில எடுத்துட்டே இருப்போம். என்ன ஒரு மீடியேட்டர். அவங்களுக்கு இவங்களுக்கு தூது போறது. குடும்பத்துக்குள்ள அவங்க ஒண்ணு சொன்னாங்க, இவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னு ஒரு மீடியேட்டர் பொறுப்பு எடுத்துக்கிறது. பீஸ் மேக்கர். குடும்பத்துல எல்லாரையும் அமைதியா வச்சிருக்க பொறுப்பு நம்ம தலையில விடியறது. எப்ப பாரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் அமைதியா இருந்தா தான் நாம சேஃபா இருப்போம் அப்படின்னு நாம அந்த இடத்துல கத்துக்கிட்டோம். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நாம வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நாம பொறுப்பெடுத்திருப்போம். அதுவும் இந்த ஒரு பேட்டர்ன் உருவாக காரணம். அடுத்து 4வதா நான் சொல்றது, இங்க அன்பு அப்படின்றது கண்டிஷனலா கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க கொடுக்கிற விஷயங்களை நாம ஏத்து நடந்துகிட்டா கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க சொல்படி நாம கேட்டிருந்தா கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி ஒரு பொம்மையா நாம ஆடிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னாக்கா லவ் நமக்கு அந்த கண்டிஷன் பேர்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா சில நேரம் நாம சில விஷயங்களுக்கு ஒத்துக்காம அவங்கள சேலஞ்சு பண்ணோம் அப்படின்னாக்க அவங்கள்ட்ட நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்மள டிஸ்டன்ஸ் மோட்ல வச்சிருப்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஸ்அப்ரூவல் தான் கொடுப்பாங்க. இதனால நம்ம மைண்ட் ஒரு நம்பிக்கை, தப்பான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கும். அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ண அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய கனெக்ஷனை நான் இழந்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்குனதுனால அங்க கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் என்ன சுருக்கிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை அது கத்துக்கும். காலப்போக்கில் அது ஒரு பேட்டர்னாவும் மாறிடும். என்ன நடந்தாலுமே சரி, நமக்கு என்ன நடந்தாலுமே சரி, அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்றது, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறது, நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சைலண்டா இருக்கிறது, இதெல்லாம் பேட்டர்னா நமக்குள்ள தங்கிடும். இங்க உண்மை என்ன அப்படின்னாக்க, இங்க கான்ஃபிளிக்ட அவாய்ட் பண்றது அந்த நேரத்துக்கு வேணா அது நம்மளை காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்போ நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அது நம்மளை லிமிட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற பேட்டர்ன் உருவாக காரணம், நாம இருந்த டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது அன்பிரிடிக்டபிளா இருந்திருக்கும். நாம பேசினா தண்டிக்கப்பட்டிருப்போம். நாம எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருப்போம். லவ் அப்படின்றது ஒரு கண்டிஷன் பேர்ல தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த காரணங்களால தான் இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நமக்குள்ள உருவாகுது. ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளை எப்படிலாம் பாதிக்குது? இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் நம்மளை பாதிக்கிற விதம் ரொம்பவும் ஆழமானது. பட் அது நமக்கு சாதாரணமா வெளியில தெரியவே தெரியாது. இது நமக்கு ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காது. நாம நமக்குள்ள என்ன உணர்றோம், நாம யாரு அப்படின்றதே நம்மள அவாய்ட் பண்ண வைக்கும். ஸோ இதனுடைய பாதிப்புகள், முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, நாம உண்மையை பேசவே மாட்டோம். இதுதான் உண்மை, நமக்கு தெரியும், ஆனா நம்ம பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எண்ணங்களை பின்னோக்கி இழுத்துப்போம், வெளியில சொல்ல மாட்டோம், காட்ட மாட்டோம், நம்மளுடைய உணர்வுகளை மறைச்சுப்போம். நாம உள்ளுக்குள்ள நம்ம எந்த விஷயத்த ஒத்துக்கலைனாலும் வெளியில ஒத்துக்கிறதா காட்டிப்போம். இதனால நம்மளுடைய உண்மைகள் உள்ளேயே தங்கிடும், வெளியில வராது. இதுல முதல் பாதிப்பு, நாம உண்மையை பேச பயப்படுவோம், நம்ம உண்மைகளை உள்ளுக்குள்ளே அடக்கி வைப்போம். ஏன்னா நம்ம உண்மைகளை சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க. அவங்க நமக்கு ஏற்கனவே டிஸ்டன்ஸ் காட்டியிருக்கிறாங்க, எமோஷனல் வித்ட்ராயல் காட்டியிருக்கிறாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு நாம உண்மையை மறைக்க ஆரம்பிச்சிருவோம். இது முதல் பாதிப்பு. 2வது பாதிப்பு, நம்மளால பவுண்டரி செட் பண்ணவே முடியாது. அவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க நம்மளை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க நம்மளை என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்க நம்மளை எப்படி வேணாலும் கீழ்த்தரமா நடத்தலாம். ஆனா நாம மட்டும் ஓவர் கிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணணும், அவங்களுக்காக எஃபோர்ட் எடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், லவ் பண்ணணும், கேர் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். ஆனா இது எதுவுமே அங்க இருந்து வராது. ஆனா நம்ம கிட்ட இருந்து போறது மட்டும் லிமிட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்ற
நினைப்புல நாம இருந்திருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஆ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன், இது எனக்கு ஓகே தான் அப்படின்னு பூசி மொழிவிட்டு நாம வந்துருவோம். பட் ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு நோ தான், உள்ளுக்குள்ள ஒன்னாவும் வெளியில ஒன்னாவும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, நமக்குள்ள ஒரு வித வருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது மலையளவு மாறும். நம்ம எப்பப்பெல்லாம் பேசாம வரமோ, அந்த பேசாத அந்த உணர்வுகள் அங்க மறைஞ்சு போகாது, உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு நிக்கும். அது என்னவா மாறும் ஒரு கட்டத்துல? ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப விரக்தியா, ரொம்பவும் சலிப்புத்தன்மையா நமக்கு மாற ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நம்மள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். எமோஷனலா நாம நம்மள மத்தவங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிப்போம். ஸோ நாம இந்த வருத்தத்தை நம்ம ஏன் உள்ளுக்குள்ள இந்த அளவுக்கு ஹெவியா ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்க, நாம இது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னு வெளியில சொன்னது கிடையாது. அதனால இந்த வருத்தமானது, இந்த வருத்தப்படுற இந்த நினைப்பு, இந்த பிஹேவியரானது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது 3வது பாதிப்பு. அதே மாதிரி நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க மறுத்து பேசினாங்க அப்படின்னாக்க நமக்குள்ள பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். இது 4வது பாதிப்பு. சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட் கூட ஒருத்தவங்க கூட ஏற்படுற, ஏதோ கான்வர்சேஷன் பேசுறோம், அவங்க ஏதோ இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு வித பதட்டம் உருவாகும். அது என்ன நம்மளை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள பயத்தை ட்ரிகர் பண்ணும், ஓவர் திங்கிங்கை ட்ரிகர் பண்ணும், பிசிக்கல் டென்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதனால நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்னாக்க, அங்க ஏதோ டேஞ்சர் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வித உணர்வை அது உணர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எதிரில் உள்ளவங்க நம்மளை டிஸ்அக்ரி பண்ணாங்க அப்படின்னாக்க நமக்குள்ள பதட்டம் வர்றது 4வது பாதிப்பு. இது வர்றதுக்கு காரணம் இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்டால தான். நான் 5வது பாதிப்பா சொல்றது, நாம நம்மளுடைய உணர்வை, நாம யாருன்ற நினைப்ப, நாம அப்படின்ற ஒரு நினைப்பையே நாம இழந்துருவோம். நம்ம கான்ஸ்டன்டா எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டுமே வரக்கூடாது, யாருக்கும் காயம் வரக்கூடாது, யாரையும் தவிர்க்க கூடாது, எல்லாரும் வேணும், நாம நம்மளை எந்த அளவுக்கு சுருக்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்மால மற்றவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாம கான்ஸ்டன்டா அந்த கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்ண இங்க என்ன ஆகும்? நம்மளுடைய உண்மைத்தன்மைய மறைச்சிட்டு, நம்மள உண்மைத்தன்மையை மறந்துட்டு இங்க அடுத்தவங்களை நாம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை என்ன ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னாக்க, நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் இங்க கான்ஃபிளிக்ட அவாய்ட் பண்ணிடுவேன், நான் எதுவுமே இங்க பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அதுவும் இன்னும் போக போக எனக்கு என்ன வேணும், நான் என்ன திங்க் பண்றேன், என்னோட தேவைகள் என்ன அப்படின்றத நாம சுத்தமா மறந்துடுவோம், நமக்கு உணரவே தெரியாம போயிடும். இது 5வது பாதிப்பு. ஸோ இது உள்ளுக்குள்ள என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள நான் பேசினா அங்க ஏதோ சம்திங் பேட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நீங்க உங்களுடைய வாய்ஸை சுத்தமா மறந்துடுவீங்க, இழந்துருவீங்க, உபயோகப்படுத்துறதையே விட்டுருவீங்க. ஸோ இதை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணலாமே. என்ன அப்படின்னா, இது அந்த நேரத்துல வேணா உண்மையா இருந்திருக்கலாம், அந்த நேரத்துல வேணா உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா இன்னமும் அதை நீங்க கையில எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லா நேரமும் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க இதெல்லாம், இந்த பாதிப்பெல்லாம் உடைச்சு உங்களால வெளியில வர முடியும்ன்ற நம்பிக்கைய உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஈஸியா உங்களால வெளியில வர முடியும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற இந்த பேட்டர்னால நமக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் உருவாகுது அப்படின்னாக்க, நாம நம்ம உண்மைகளை மறைச்சுப்போம், பவுண்டரிஸ் செட் பண்றது கஷ்டமா இருக்கும், நமக்குள்ள வருத்தம் மலை போல சேரும், நாம நம்மளை யாராவது எதிர்த்து பேசினாலும் மறுத்து பேசினாலும் நம்ம பதட்டமா உணர்வோம், நமக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த உணர்வே நமக்கு இல்லாம போயிடும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்டை எப்படி ஹீல் பண்ணலாம்? இது இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்டை ஹீல் பண்றது அப்படின்றது
மத்தவங்கள்ட்ட போய் விளக்கம் கொடுத்தோ, உண்மைய சொல்லியோ, எடுத்து சொல்லியோ, இல்ல ப்ரூவ் பண்ணியோ கண்டிப்பா மாறவே மாறாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் பரவாயில்ல, நாம இங்க சேஃபா இருப்போம், நாம நமக்கு உண்மையா இருப்போம் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஸோ இதுல முதல் ஸ்டெப்பு, அந்த கான்ஃப்ளிக்ட ரீடிஃபைன் பண்ணுங்க. உண்மையிலே அந்த கான்ஃப்ளிக்டால என்னென்ன வருது அப்படின்றத மாத்தி அமைங்க. நீங்க அவங்கள பத்தி மட்டும் யோசிக்காதீங்க, உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட ரீடிஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது எந்நேரம் பார்த்தாலும் ஃபைட்டிங்கா இருக்கணும், இல்ல சத்தம் போடுறதா இருக்கணும், இல்ல நம்மளோட கனெக்ஷனை இழக்கிறதா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஹெல்தி கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம உண்மையா கம்யூனிகேஷன் பண்ணணும், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தணும், நம்ம உள்ளுக்குள்ள என்ன உணர்றோம் அப்படின்றத எடுத்து சொல்லணும், உள்ளுக்குள்ள ஒண்ணும் வெளியில ஒண்ணுமா இருக்கக்கூடாது, முதல் விஷயம். அடுத்து நம்மளோட தேவைகளை வெளிப்படுத்தினாதான் அவங்களுக்கு தெரியும். அதனால தேவைகளை வெளிப்படுத்த கத்துக்கணும். உங்க தேவைகளை மற்றவங்களுக்காக சுருக்க கூடாது. மூணாவது, கூடுமான வரையில உங்களை நீங்க புரிஞ்சுக்க பாருங்க, அவங்களையும் நீங்க புரிஞ்சுக்க பாருங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அடுத்த கட்ட பிரச்சனை. உங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க பண்ணும் போது அந்த கான்ஃபிளிக்டை நீங்க பாக்குற விதமே மாறும். ஸோ நீங்க எதெல்லாம் அவாய்ட் பண்றீங்க, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீங்க யாரும் பார்க்காம போயிடக்கூடாது, யாரும் நம்மளை தப்பா புரிஞ்சிடக்கூடாது, யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே ஒரு இடத்த விட்டு நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஸோ அதுக்கு பதிலா அங்க உண்மையா கம்யூனிகேட் பண்ணுங்க, உங்க தேவைகளை எடுத்து சொல்லுங்க, நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை பண்ணும்போது அந்த கான்ஃபிளிக்டை பத்தின பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரெண்டாவது பாயிண்ட், சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரேடியா எடுத்ததும் பெரிய பெரிய கான்வர்சேஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன கான்வர்சேஷனா ஆரம்பிங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், என் வாழ்க்கையில இதை நான் கத்துக்கிட்டது, எந்த ஒரு கான்வர்சேஷன்லயும் நீங்க ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல, இதனால ஒன்னும் கிடைக்க போல தூக்கி போட்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதை ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களா, அதனால என்ன பலன் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ ஹெல்தியான வேல நம்மளோட கான்வர்சேஷன் இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்கோங்க. மூணாவது, ரெகுலேட் யுவர் பாடி. சில நேரம் பயம் வெளிப்படும் போது உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே நிறுத்திட்டு உங்க பிரீத்திங்கை கரெக்ட் பண்ணுங்க, உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேஃபா தான் இருக்கிறேன், இந்த பயம் எனக்கு பாஸ்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு உங்க பாடிக்கு ரிப்பிட்டேஷன் மூலயமா சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ பாடியை ரெகுலேட் பண்றதன் மூலியமாவும் இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வர முடியும். ஸோ சில நேரங்கள்ல நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும், பட் அதையும் அலோவ் பண்ணுங்க. நாம நம்மளை பத்தி பேசுறது ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகும், ஆனா அதுக்காக தப்புன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம புதுசா ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்ன்றது நமக்கு தெரியாம இருக்குது இது வரைக்கும். ஸோ அதனால அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அலோவ் பண்ணுங்க. அஞ்சாவதா நான் சொல்றது, எல்லா கான்ஃபிளிக்ட்டுமே பர்ஃபெக்டா தான் முடியணும்ன்ற அவசியமே கிடையாது. சில நேரம் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாங்க, சில நேரம் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே ஓகேன்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஹெல்தி பீப்புளா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுடைய வாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அன்ஹெல்தி பீப்புளா இருந்தாக்க உங்க வாய்ஸை அடக்க பார்ப்பாங்க. இதுல இது தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுடைய வேலை இங்க என்ன அப்படின்னா, அவங்க ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா உங்களுடைய உண்மையா வெளிப்படுத்திட்டு எட்ட வந்துருங்க. இதுதான் இங்க உங்க வேலை. புரியுதுங்களா? அடுத்து ஆறாவதா நான் சொல்றது, உள்ளுக்குள்ள உங்க வாய்ஸ் ஒண்ணு கேட்கும் இல்லையா, அந்த வாய்ஸை நம்புங்க, அந்த வாய்ஸை வெளியில கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களை நீங்க வெளிப்படுத்தும் போது நீங்க உங்களுக்கே சொல்லிக்கோங்க, இங்க என் வாய்ஸ் முக்கியம், என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டனை உடைக்கிறதுக்கு நாம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னாக்க, கான்ஃபிளிக்டை பத்தின நம்மளோட எண்ணங்கள் கண்ணோட்டத்தை முதல்ல மாத்தணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது,
சின்னதா நம்மளை நாம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். 3வது, இந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது பயம் வருது இல்லைங்களா, அப்போ நம்ம பாடிய நாம ரெகுலேட் பண்ண கத்திருக்கணும். 4வது, புதுசா ஒரு விஷயம் செய்யும் போதோ பேசும் போதோ நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நாம அலோவ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். 5வது, எல்லா கான்ஃபிளிக்ட்டுமே பர்ஃபெக்டா முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சிலது பர்ஃபெக்டா முடியும், சிலது பாதியிலே போயிடும். தப்பே கிடையாது, அதையும் ஏத்துக்கோங்க. 6வது, நம்ம வாய்ஸை நாம நம்பணும். நம்மளை பத்தி நாம எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது நமக்குள்ளேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையானது, நம்ம உணர்வுகள் உண்மையானது நாம நம்பும் போதுதான் அந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற பேட்டர்ன் இங்க பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எபிசோட நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். நீங்க வீக்கு கிடையாது, ஓவர் சென்சிட்டிவ் கிடையாது. ஒரு என்வரான்மெண்ட்ல சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்னை நீங்க அடாப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் ஆனா இப்போ நீங்க என்ன பண்ண முடியும், உங்களை நீங்க பேசுறதுக்கு அனுமதிங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வந்தாலும் தவிர்ப்பு வந்தாலும் அதையும் அனுமதிங்க, அதையும் ஒத்துக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்பேஸ் அத கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. கான்ஃபிளிக்ட் அப்படின்றது கனெக்ஷன், நம்ம 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 ஒரு உறவுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனை டெலீட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. பட் ஆனா அதை கொஞ்சம் டீப் ஆக்கலாம். விலகி போறதுக்கு பதிலா அதை பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணி இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இங்க உங்க வாய்ஸ் அப்படின்ற டேஞ்சரான விஷயமே கிடையாது, அது ரொம்ப இங்க முக்கியமான விஷயம். அதை நீங்க என்ன உணராம இருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸை நீங்க எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்துறீங்களோ, இது அவங்கள காயப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்த கூடாது, உங்களை நீங்க வெளிப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய பாடி உங்க வாய்ஸை சேஃபா ஃபீல் பண்ணும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற பேட்டர்ன் என்ன அப்படின்னாக்க, ஒரு இடங்கள்ல சண்டை வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க சுருக்கிக்கிறது தான். அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாக்க நீங்க உங்களை பத்தின தேவைகளை மற்றவங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு கத்திருக்கணும், அந்த பயத்தை உடைச்சிருக்கணும். உங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்துற இயல்பான உரிமை உங்களுக்கு இருக்கு. யாரையும் நான் காயப்படுத்த போறதில்ல, நான் என்னதான் வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த பேட்டர்னை உங்களால உடைக்க முடியும். உங்களை அடுத்த பேட்டர்ன்ல இன்னொரு தலைப்பின் கீழ் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.